ஹலோ சோல்ஜர்ஸ், Phineas and Ferb இந்த ஷோ பார்த்தீங்க அப்படின்னா டிக்ஷனரிஸில் பல ஷோக்கள் இருந்தாலும் மிக முக்கியமான மிக ஐகானிக் ஷோவாக இந்த ஷோ இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட பேக் ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே ஒரு மோட்டிவேஷனான ஒரு இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரியாக கண்டிப்பாக இருக்கும். மேலும் ஒரு டார்க்கான சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இது உருவாக்கியிருக்காங்க. உண்மையிலே ஒரு சின்ன பொண்ணு நடந்த மிக கொடூரமான விஷயத்தை தான் இந்த காட்டை மையப்படுத்தி எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு பலரால் கூறப்படுது. ஸோ அந்த டார்க்கான விஷயம் என்ன, உண்மையிலே நடந்த எந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி இது உருவாக்கினாங்க அப்படின்றதான் இந்த தெளிவாக பார்க்க போகிறோம். மேலும் Phineas and Ferb உண்மையாக வாழ்ந்த மனிதர்களா, உண்மையாக வாழ்ந்தாங்க அப்படின்னா அவங்களாம் யாருன்ற பற்றி தான் இதில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த கார்ட்டூன் யாரெல்லாம் பார்த்துட்டீங்களோ மறக்காம லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்ட்டூனை பற்றி காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓர பசங்களை போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கார்ட்டூன் கந்தசாமி. ஆரிஜின் ஆஃப் Phineas and Ferb. ரியல் லைஃப்பில் Phineas and Ferbக்கு ஒரு ஆரிஜின் இருக்கலாம். ஆனால் அந்த கார்ட்டூனில் என்ன ஆரிஜினை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக எதுவுமே இல்லை. ஒரு சாதாரண ஆரிஜின் தான் ரெண்டு பேருமே இருந்திருக்கும். கோடை விடுமை கழிச்சிக்கிட்டு இருக்க இரண்டு சிறுவர்கள் வீட்டில் வெட்டியாகிறது பிடிக்காம ஏதாவது செய்யலாமே அப்படின்ட்டு டெய்லி ஏதாவது புதுசாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் அவனோட அக்காவுக்கு சுத்தமாக பிடிக்காமல் போயிடுது. இதனால இவன் அம்மாக்கிட்ட மாட்டி விட்டு ரெண்டு பேரும் அடி வாங்க வைக்கணும் அப்படின்றது தான் அவன் நோக்கமாக இருந்திருக்கும். ஸோ இதை தான் எல்லா எபிசோட்லேயுமே டெம்ப்ளேட்டாக வச்சுருந்துருப்பாங்க. மேலும் அதுதான் இந்த கார்ட்டூனோட மெயின் ஸ்டோரியாக இருந்திருக்கும். ஆனால் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா Phineas and Ferb அப்படின்ற இந்த ஷோவுக்கு ஒரு டார்க்கான வரலாறு ஒன்று இருக்கு. வரலாறு தானே. ஸோ இது உருவாகிறதுக்கு காரணமே அந்த டார்க்கான விஷயந்தான். அந்த டார்க்கான விஷயத்தை வச்சு தான் டிஸ்னி இந்த கார்ட்டூனை உருவாக்கியிருப்பாங்க. மேலும் அது கண்ணீர் கலந்த ஒரு கதையும் கூட. ஸோ இந்த டார்க்கான விஷயந்தான் இன்டர்நெட்டில் பெரும்பாலும் உலாவுறது. இது உண்மை அப்படின்ட்டு பல நம்பப்படுது. ஸோ அந்த டார்க்கான விஷயம் என்ன அப்படின்றத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். டார்க் ஹிஸ்ட்ரி ஆஃப் Phineas and Ferb. இந்த ஷோ உருவாகிறதுக்கு காரணமே இந்த ஷோவில் நம்ம பார்த்த கேண்டிஸ் அப்படின்ற கதாபாத்திரம் தான். இந்த கதாபாத்திரம் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு கருப்பான கதாபாத்திரம் இல்லை. அமெரிக்காவில் ஒரு முக்கியமான இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருந்த இளம்பெண் தான் இந்த கேண்டிஸ். நம்ம ஷோவில் பார்த்த மாதிரியே இவளுக்கு Phineas அப்படின்ற ஒரு உடன் பிறந்த சகோதரன் இருந்தான். இவன் இயல்பாகவே அறிவியல் மீது ஆர்வம் கொண்டிருந்தான். ஆனால் இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஷோவில் பார்த்த மாதிரியே கேண்டிஸுக்கு பிடிக்காம இருந்துச்சு. இந்த நிலைமையில தான் Phineas, கேண்டிஸ் மற்றும் அவளோட அப்பா அம்மா அப்படின்னு மொத்த பேருமே கோடை விடுமுறை கழிக்கிறதுக்காக வெளியே கிளம்பி போகிறாங்க. அவங்க காரில் போயிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு அந்த கார் விபத்துக்குள்ளாயிடுது. இந்த விபத்தில் Phineas அநியாயமாக இறந்து போயிடுறான். இந்த அதிர்ச்சியை கேண்டிஸால் சுத்தமாக தாங்கிக்கவே முடியல. இந்த விஷயம்லாம் கேண்டிஸோட அம்மாவுக்குமே சோகத்தை தந்தாலும் ஒரு நாள் கேண்டிஸ் அவசரமாக கற்றுக்கிட்டு தன்னோட அம்மாவை பார்க்க வந்திருந்தா. அந்த நேரத்தில் அவள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தா. அதை கேட்டவுடனே அம்மாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது. அந்த ஷோவில் பார்த்த மாதிரி கேண்டிஸ் Phineas ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை வந்து பாருங்க அப்படின்ட்டு கேண்டிஸ் கத்த ஆரம்பிச்சிருந்தா. இதை கேட்டவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு போய் பார்க்க அங்கே அந்த ஷோவில் வரா மாதிரியே எதுவுமே இல்லை. மேலும் கேண்டிஸ் தொடர்ந்து இதே மாதிரி அடிக்கடி பண்ண ஆரம்பிச்சிருக்கா. Phineas இப்போதைக்கு உயிரோட இல்லை அப்படின்னாலும் அவருடைய கண்களுக்கு அவன் ஏதோ ஒன்று உருவாக்குற மாதிரி தொடர்ந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதனால பதறி போன கேண்டிஸோட அம்மா இவரோட மனப்பிறழ்வை சரி பண்ணுறதுக்காக ஒரு டாக்டரை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அவர் தான் டாக்டர் டூஃபன் ஸ்மித். ஷோவில் காட்டுற மாதிரியே இந்த டாக்டர் டூஃபன் ஸ்மித்தும் ஒரு நல்ல டாக்டர் இல்லை. இவர் கேண்டிஸை சரி பண்ணுறன்ற பேரில் ஒரு போதைப் பொருளை அவளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. முதல்ல கேண்டிஸ் சரியாகிட்டு வராமல் இருந்தாலும் போக போக அவ அந்த ட்ரக்குக்கு அடிமை ஆயிடுறா. இதனால அவ அந்த ட்ரக்கை தொடர்ந்து எடுத்துக்கிறா. இதனால கேண்டிஸோட உடல்நிலைமை ரொம்ப மோசமாக போயிடுது. கடைசியில் அவ இறந்தே போயிடுறா. கேண்டிஸ் இறந்து போயிருந்தாலும் தன்னோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையும் தனக்கு என்னென்ன தெரிஞ்சுதுன்றதையும் தன்னோட டைரியில் எழுதி வச்சிருந்தா. இந்த விஷயத்த, அதாவது இந்த டைரியை கேண்டிஸோட அம்மா ஒரு நாள் கண்டுபிடிக்கிறாங்க. அதன் பிறகு அந்த டைரி டிஸ்னி கிட்ட கொடுத்து கேண்டிஸோட வாழ்க்கை ரொம்ப கொடூரமாக இருந்தாலும் கேண்டிஸோட கதையை வச்சு ஒரு ஃபன்னான கார்ட்டூன் உருவாக்குங்க அப்படின்ட்டு கேண்டிஸோட அம்மா கேட்டுக்கிட்டதா இதோட ஆர்ஜின் சொல்லப்படுது. ஸோ இந்த விஷயத்த டிஸ்னி 2016 கேண்டிஸோட அம்மா கிட்ட இருந்து டைரியை வாங்கிக்கிறாங்க. ஹலோ வாஸ், என்ன சொல்கிறீங்க? 2016
இந்த ஷோ ரிலீஸ் ஆனது 2007 பாஸ். அட ஆமா. ஐயோ எடிட்டர், அப்படின்னா அது உருட்டு கதையா? ஆக்சுவலி இவ்வளோ சொல்லிட்டு இருந்த கதை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது இன்டர்நெட்டில் உலாவிக்கிட்டு இருந்த ஒரு பரவலான ஒரு மீம். அது மட்டும் இல்லாமல் இந்த தேரியை தான் பலர் உண்மையாக நினச்சிட்டு இருந்தாங்க. இந்த தேரி தான் பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சு. ஆனால் இது உண்மையாக பொய்யா அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இதோட கிரியேட்டரான, அதாவது ஃபினிஸ் அண்ட் ஃபர்ப் ஷோ உருவாக்கி இருந்த டான் பவன் மேயர் மற்றும் ஜெஃப் சாம்பி மார்ஃப் இவங்க கிட்ட ஃபேன்ஸை கேட்டிருந்தாங்க. இவங்களும் அது உண்மையாக பொய்யா அப்படின்ட்டு ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஆக்சுவலி இந்த மீம், அதாவது தேரியை பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க ஒரு பொய் தான். இது உண்மை கிடையவே கிடையாது. எந்த ஒரு அம்மாவது தான் பொண்ணு செத்து போயிட்டா அது செத்து போன கதையை நீங்கள் காமெடியாக எடுங்க அப்படின்ட்டு யாராவது சொல்லுவாங்களா அப்படின்ட்டு 2 பேருமே காண்டாயிட்டு இதை கலாய்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த தேரி, அதாவது இன்டர்நெட் உலாவிக்கிட்டு இருக்க இந்த தேரி முழுக்க பொய் தான். இது உண்மையே கிடையாது. சரி, ஓகே, இது பொய் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உண்மையான ஹிஸ்ட்ரி என்ன, உண்மையிலே இது எப்படி உருவாச்சு அப்படின்றது தான் மிக முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. ரியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபினியஸ் அண்ட் ஃபர்ப். ஸோ இந்த ஹிஸ்ட்ரி எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து தான் இந்த கதை ஆரம்பிக்குது. இந்த இடத்துல தான் 20th Century Foxோட அனிமேஷன் ஸ்டுடியோ இருக்குது. இதில் தான் 2 பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க தான் டான் பவன் மேயர் அண்ட் ஜெஃப் மார்ஃபி மெஷ். இவங்க அந்த ஸ்டுடியோக்குள்ளே சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ஆள்லாம் இல்லை. ஆனால் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தது சிம்சனோட கார்ட்டூனுக்குள்ளே. இதுக்கு முன்னாடி 2 பேருக்குள்ள 2 பேரும் யார் யார் அப்படின்ட்டு இவங்களுக்கே தெரில. கவிதை மாதிரி இருக்குதுல்ல. இந்த கார்ட்டூன் ஒர்க் பண்ணும்போது தான் 2 பேருமே ஃப்ரெண்டாக மாறுறாங்க. மேலும் சிம்சன் கார்ட்டூனில் இவங்க வெறும் லேஅவுட் டிசைன் பண்ணுற வேலையை மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மற்றபடி இவங்களுக்கு பெருசாக வேலையும் இல்லை. மேலும் சம்பளமும் பெருசாக அவங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்கல. மேலும் சிம்சனோட ப்ரொடக்ஷன்லேயும் சில பிரச்சனை இருந்துச்சு. இதெல்லாம் 2 பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்கேருந்து நிக்கலோடியனுக்கு ஜம்ப் ஆகிட்டாங்க. ஸோ நிக்கலோடியன் வந்ததுக்கப்புறம் இவங்க ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் தான் ராக்கோஸ் மாடர்ன் லைஃப். இதில் இவங்க கிரியேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணதுனால ஒரு கார்ட்டூனை உருவாக்குறது அப்படின்றத எல்லா விஷயத்தையுமே இவங்க தெளிவாக தெரிஞ்சுக்கிறாங்க. மேலும் இவங்களோட க்ரியேட்டிவிட்டியும் அந்த கார்ட்டூனில் அதிகமாக கொட்டியிருப்பாங்க. இதனால் இவங்களோட ஸ்கில் வளர்றது மட்டும் இல்லாமல் 2 பேரோட நட்புமே அதிகரிக்குது. இதன் பிறகு தான் 2 பேருக்கும் ஐடியா இருந்துச்சு, நம்ம ஏன் அடுத்த கார்ட்டூனில் ஒர்க் பண்ணோம், நம்மளே ஒரு சொந்தமாக கார்ட்டூன் உருவாக்கலாமே அப்படின்ட்டு 2 பேருமே ஐடியா பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஐடியாவை அதுகளும் கொண்டு இருந்தது டான் பவன் மேயர் தான். ஒரு நாள் இவர் ரெஸ்டாரண்ட்டில் டின்னர் சாப்பிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஐடியா அவருக்கு தோண ஆரம்பிக்குது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உடனே ஒரு பேப்பர் எடுத்து அந்த கேரக்டரை ஸ்கெட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த கேரக்டர் தான் நம்ம ஷோவில் பார்த்த ஃபினியஸ். ஸோ அந்த ஸ்கெட்ச் தான் இது. ஸோ இங்கே தான் இவர் இதுக்கான கதையை உருவாக்க பிளான் போடுறாரு. சம்மர் வெக்கேஷனை பேஸ் பண்ணி ஒரு கார்ட்டூனை உருவாக்கலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணதுக்கப்புறம் இந்த ஷோக்கான கேரக்டர்ஸை இவர் ஏர்லி ஸ்டேஜஸாக ஸ்கெட்ச் பண்ணி சரியானபடி ஸ்கிரிப்டை ரைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சம்மர் வெக்கேஷனில் இருக்கிற 2 சகோதரர்கள் வீட்லேயே வெட்டியாக இருக்கணும், ஏதாவது பண்ணுமே அப்படின்ட்டு நம்ப முடியாத பல விஷயங்களை செய்கிறாங்க. இதை இவர் ஏ பிளாட்டாக வச்சுக்கிறாரு. அதன் பிறகு பி பிளாட்டாக அவங்க வீட்டில் ஒரு செல்லப்பிராணி இருக்குது. அது திடீர்னுட்டு சீக்ரெட் ஏஜென்ட்டாக இருந்து சில சாகசங்களை செய்ய ஆரம்பிக்குது. கடைசி இந்த ஏ பிளாட்டும் பி பிளாட்டும் ஒரு புள்ளியில் இணையுது அப்படின்ற மாதிரி இதுக்கான பேசிக் ஸ்கிரிப்டை எழுதி வச்சுருந்துருக்காங்க. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஷோ நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த அந்த காலத்தில் இல்லை, 1993. ஸோ 1993 அவர் இதுக்கான ஸ்கிரிப்டையும் இதுக்கான கேரக்டர்ஸையும் அப்புறமா எழுதி 2 பேரும் வச்சுக்கிறாங்க. ஆனால் இதை ஒரு கார்ட்டாக உருவாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க 2 பேரால் மட்டும் முடியவே முடியாது. பணம் போகிறதுக்கு ஏதாவது கம்பெனி வேணும் அப்படின்றதுனால இவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த நிக்கலோடியன் கிட்டேயே இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நிக்கலோடியன் எடுத்தெடுப்புலையே அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு ட்ராப் பண்ணிடுறாங்க. அதன் பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கார்ட்டூன் நெட்வொர்க்கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கார்ட்டூன் நெட்வொர்க்கிட்டையும் இவங்க சொன்ன ஐடியா பெருசாக பிடிக்கல. சொன்னால் அப்படியே விட்டுறாங்க. ஒன்று சொன்னால் அப்படின்னா, இந்த ஃபினியஸ் அண்ட் ஃபர்ப் அப்படின்ற டைட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா கார்ட்டூனோட லோகோ மாதிரி தான் இதை இவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கார்ட்டூனோட பல லோகோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பிளாக் அவுட்டில் இருந்திருக்கும். ஃபினியஸ் அண்ட் ஃபர்போட ஃபர்ஸ்ட் லோகோவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ இந்த ஷோ இவங்க ஃபஸ்ட்டு கார்ட்டூனில் கொண்டு வரலாம் அப்படிதான் பிளான் போட்டிருந்தாங்க. ஆனால் கார்ட்டூன் நெட்வொர்க்கும் அதுக்கு முழுசாக சம்மதிக்கலை. அதன் பிறகு கடைசியாக நம்ம டிஸ்னி கிட்டே கேட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு டிஸ்னி கிட்ட போய் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் டிஸ்னி
இந்த ஷோட கான்செப்ட் நல்லா தான் இருக்குது, ஆனால் இந்த ஷோவுக்குள்ள சில டார்க்கான சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் இதனால் ஏற்றுக்க முடியாது அப்படின்ட்டு இதாக கடிச்சிடுறாங்க. ஸோ அதன் டைம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐடியா பற்றி சரி வராது, ஸோ இதை அப்படியே விட்டுறலாம், நீ அமெரிக்காவை போய் சிவாஜி அப்படின்ற மாதிரி 2 பேருக்குள்ளே தோண ஆரம்பிச்சிருது. இதனால் 2 பேருமே ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த ஷோ இவங்களுக்கு மிகப்பெரிய கனவு ப்ராஜெக்ட் தான், ஆனால் வாழ்கிறதுக்கு ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படின்றதுனால இப்போதைக்கு இது முடியாது அப்படின்ட்டு இந்த ப்ராஜெக்டை பண்ண முடியாமல் 2 பேருமே இந்த ப்ராஜெக்டை இப்போதைக்கு கை விட்டுடுறாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கு மேலே நம்ம ரொம்ப லட்சியமாக இருந்தாலும் சில நேரங்கள் நம்மளால் அந்த டைம் அதை அடைய முடியாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் 2 பேராலையுமே அந்த டைம் அந்த கார்ட்டூனை பண்ண முடியாமல் போயிடுச்சு. இதன் பிறகு 2 பேரும் தன்னோட பழைய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறாங்க. 2 பேரும் ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருந்த ராக்கோஸ் மாடர்ன் லைஃப் அப்படின்ற ப்ராஜெக்ட்லேயே தொடர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த ப்ராஜெக்ட்டுமே 1996 மொத்தமாக முடிஞ்சிருது. இதன் பிறகு 2 பேருமே வேலை கிடைக்காம 2 பேரும் வேற வேற வேலைக்காக உலகத்தோட வேற வேற பக்கங்களுக்கு பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது மார்ச் என்ன பண்றாரு அப்படின்னா லண்டன்ல போய் செட்டில் ஆயிடுறாரு. மூவிஸ் அது மட்டும் இல்லாமல் சில கார்ட்டூன்ஸ் உருவாக்கலாம் அப்படின்ட்டு லண்டனுக்கு கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் பாவன் மேயர் அமெரிக்கா போயிட்டு அமெரிக்கா சில ஷோக்களில் சில கார்ட்டூன்ஸில் ஒர்க் பண்ணுறாரு. கேட் டாக், ஹே ஆர்னால்ட், ஸ்பஞ்ச் பாப், ஃபேமிலி காய் அப்படின்ட்டு சில முக்கியமான கார்ட்டூன்கள்லாம் இவர் கிரியேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் தொடர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நிக்கலோடியன்லேயே தான். ஆனால் இவருக்குள்ள எப்படியாவது இந்த ஃபினியஸ் அண்ட் ஃபெர்பை உருவாக்கியே தீரணும், எப்படியாவது இதை கார்ட்டூனா மாற்றணும் அப்படின்ட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாரு. இந்த ஐடியா மட்டும் இவருக்கு இந்த ஃபினியஸ் அண்ட் ஃபெர்ப் மட்டும் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கான். அதனால அவர் ஃபினியஸ் அண்ட் ஃபெர்பை அப்புறம் பார்த்தலாம் வச்சு தர தவிர அதை மொத்தமாக அழிச்சிட்டு அது மொத்தமாக அவர் தூக்கி போடலை. எங்கேயாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அந்த வாய்ப்பை வச்சு உருவாக்கிடலாம் அப்படின்ட்டு தொடர்ந்து அவர் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ அவர் அத்தனை வருஷமாக தொடர்ந்து முயற்சி பண்ணதுனால டிஸ்னி இவர் கேட்ட வாய்ப்பை கொடுக்க தயாராக இருந்தாங்க. அதுவும் முழுசாக இல்லை, நீங்கள் முதல்ல பைலட் எபிசோட உருவாக்குங்க, பைலட்டை பார்த்துட்டு நாங்கள் இது உருவாக்கலாமா வேணாமா அப்படின்றத முடிவு பண்ணுறோம் அப்படின்ட்டு டிஸ்னி சைடில் இருந்து வேண்டாம் வெறுப்பா இந்த க்ரீன் சிங்கில் கொடுத்துருந்தாங்க. ஸோ பல நாள் பட்டு கிடந்தவனுக்கு பிரியாணி கிடைச்சா மாதிரி பாவன் மேயருக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பாக தெரிஞ்சிருந்தது. ஆனால் இந்த விஷயத்தை இவர் தனியாக பண்ண முடியாதுன்ற மட்டும் கரெக்டாக புரிஞ்சு வச்சுருந்தாரு. இதனால் இவர் ரொம்ப நாளாக பேசாத தன்னோட ஃப்ரெண்டான செஃப் சாம்பி மார்ச்சுக்கு ஃபோன் பில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு எஸ்டிடி கால் போட்டு அவர்கிட்ட பேச, நீ கலங்காத நண்பா நான் வரண்டா தெம்பா அப்படின்ட்டு ஒரே வாரத்தில் இவர் உடனே வரேன் அப்படின்ட்டு ஒத்துக்கிறாரு. ஸோ இதன் பிறகு தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஃபினியஸ் அண்ட் ஃபெர்புக்கான பைலட் எபிசோடுகளை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் முதல் எபிசோட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோலர் கோஸ்டர் தான். ஃபினியஸ் அண்ட் ஃபெர்பும் சேர்ந்து பேக்யார்டில் ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர் செய்ய அதனோட அக்கா அம்மாவோட போட்டு விடணும் அப்படின்ட்டு போடுறாங்க பிளான் பக்கா. மறுபுறம் பெட்டா இருந்த பெரிய ஆளை விடு சரி அப்படின்ட்டு ஏஜென்ட்டாக மாதிரி ஈவில் டாக்டரான டாக்டர் ஹைன்ஸ் மெட்டல் ஸ்மோச் அப்படின்ற ஈவில் சயின்டிஸ்ட்டை எதுக்கிறதுக்காக போகுது. ஹலோ பாஸ், பேரை தப்பா சொல்கிறீங்க, அந்த ஆள் பேர் என்ன தெரியுமா? டுமாங்கி டாக்டர் டூஃபன் ஸ்மித்து. சொல்கிறேன் எடிட்டர். இவங்க முதல்ல ஸ்கிரிப்ட் எழுதும் போது இவங்க அந்த கேரக்டர் வச்ச பெயர் டாக்டர் ஹெய்ன்ஸ் மெட்டல் ஸ்பாஞ்ச் தான். அதுக்கு பிறகு அதை டூஃபன் ஸ்மித்தாக மாற்றிருப்பாங்க. ஸோ ஓகே, நம்ம கதைக்கு வருவோம். ஸோ பெரிய டாக்டர் எதிர்க்க இதில் ஏற்பட்ட பிரச்சனையால் இவங்க பண்ணி வச்ச ரோலர் கோஸ்டர் காணாமல் போயிடுது. இந்த விஷயத்தை இவங்க சரியாக ஸ்டோரி போர்ட் போட்டு பக்காவாக வச்சுருந்தாங்க 1992. ஸோ அதே இவங்க ரீயூஸ் பண்ணிக்கிட்டு பைலட் எபிசோட உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பைலட் எபிசோடும் ஒரு வே ரெடி ஆயிடுது. இந்த பைலட் எபிசோட இவங்க டிஸ்ட்ரிக்கு போட்டு காட்டுறாங்க. போட்டு பார்த்தோன்னா டிஸ்டி இதை பார்த்த உடனே ஓகே சொல்லிடுறாங்க. கரியாகுது, மாசாகுது, பங்கமாகுது, இந்த டிக்கெட் இங்கே தான் இருக்குது, போய் பார்த்துட்டுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த விஷயம் 2 பேருக்குமே மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்திடுது. காரணம் என்ன அப்படின்னா இது பெரிய கடை கால்ஷீட் வாங்கிட்டு கொஞ்ச நாள் ஸ்கிரிப்டை எழுதிட்டு மால் செட்டு போட்டு படத்தை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு கார்பரேட் கம்பெனியோட வாங்கின ஓகே இல்லை. இது இவங்க 2 பேருக்குமான 14 வருஷ கனவு. ஸோ 14 வருஷமாக இவங்க இதெல்லாம் உருவாக்கிடணும் அப்படின்ட்டு தான் கஷ்டப்பட்டு பாடிட்டு இருந்தாங்க. ஸோ 14 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த கனவு நினைவாக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடச்சிருக்கு. ஸோ இந்த விஷயத்தை இவங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க. இதனால் இவங்க ஃபினியஸ் அண்ட் ஃபெர்ப் அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட நல்ல ஸ்க்ரீன் பிளேவோட ஃபினியஸ் அண்ட் ஃபெர்பை முடிச்சு கொடுக்குறாங்க. முதல் சீசனில் மொத்தமாக 22 எபிசோடுகள் இருந்துச்சு.
ஆனால் டிஸ்னி என்ன பண்ணாங்க அப்படின்னா இது நமக்கு பிடிச்சிருக்கு ஆனால் ஆடியன்ஸுக்கு பிடிக்குமா தெரில அப்படின்ட்டு 2007 ஆகஸ்ட் 17 இந்த டேட்டில் தான் முதல் முறையாக இதோட ஃபஸ்ட் எபிசோட, அதாவது பைலட் எபிசோட டிஸ்னி டிவியில் போடுறாங்க. அது திடீர்னுட்டு அதிகமான டிஆர்பியை கொடுக்குது. கிட்டத்தட்ட 10 மில்லியனுக்கும் மேற்பட்ட வியூவர்ஸ் பார்த்துருக்காங்க அப்படின்ட்டு ஒரு நல்ல ரேட்டிங்ஸை இது வாங்கிடுது. ஸோ திரும்ப தான் டிஸ்னிக்கு இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. இதன் பிறகு தான் ஃபினிஷ் அண்ட் ஃபர்ப் அப்படின்ட்டு ஏகப்பட்ட எபிசோடுகளை 2 பேரும் உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபினிஷ் அண்ட் ஃபர்பும் டிஸ்னி சேனலில் ஒரு ஐகானிக் ஷோவாக இன்னைக்கு வரைக்கும் பேசப்படாத காரணமே இவங்க இதுக்கு மேலே வச்சிருந்த நம்பிக்கை தான். உங்களை சொல்ல போனால் ஜெட்டாக்ஸ் டிஸ்டிஎக்ஸியாக மாறினதுக்கப்புறம் அவங்கள பவர் தூக்கிட்டாங்க. பவர் போனதுக்கப்புறம் இதில் பெஸ்ட்டோ அப்படின்ட்டு சொல்லிடுறதுக்கு பெருசாக இல்லை அப்படின்னாலும் அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஃபினிஷ் அண்ட் ஃபர்ப் மிக முக்கியமான காரணமாக இருந்தது. ஸோ இது வரைக்கும் ஃபினிஷ் அண்ட் ஃபர்புக்கு அப்படின்ட்டு 4 டிவி மூவிகளும் டோட்டலாக 129 எபிசோடுகளும் 202 செக்மெண்ட்களும் மொத்தமாக உருவாக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கார்ட்டூனோட ஆரிஜினில் இருந்தும் நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கலாம் அப்படின்ட்டு முந்தைய வீடியோக்களை சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த விதத்தில் ஃபினிஷ் அண்ட் ஃபர்போட ஆரிஜினில் இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேலும் ஃபினிஷ் அண்ட் ஃபர்போட கதை நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு யாராவது இருந்திருப்பாங்க. 2 பேர் சிந்தனையும் ஒன்று அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கான சிந்தனைகள் 2 பேருக்கும் ஒத்து போயிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது சாதிக்க 2 பேரும் முயற்சி பண்ணியிருப்பீங்க. நல்ல நண்பன், அதுக்கப்புறம் தான் தெய்வம். ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் அதை சாதிக்க முடியாமல் போகலாம், இல்லை இப்போதைக்கு இது முடியாது இதை விட்டுருவோம் அப்படின்ட்டு கூட நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் டான் பவன் மேயர் மாதிரி நம்ம லட்சத்தை நோக்கி நம்ம தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கான வாய்ப்புகள் ஒரு நாள் தேடி வரும். அந்த வாய்ப்பு நம்ம கிடைக்கும் பொழுது இந்த கனவு கூட இருந்த நம்ம நண்பனையும் எப்போயுமே கூட வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளால் அந்த பாதையில் தொடர்ந்து பயணிக்க முடியும். ஸோ நட்புன்றது எந்தளவுக்கு முக்கியம் அப்படின்றத இந்த ஃபினிஷ் அண்ட் ஃபர்போட கதை நமக்கு உணர்த்துது. ஸோ நட்பு அப்படின்றது வெட்டித்தனத்துக்கும் நேரத்தை கழிக்கிறதுக்கும் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கும் நட்பு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத ஃபினிஷ் அண்ட் ஃபர்ப் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஓகே, உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் இந்த கார்ட்டூன் தான் டார்க்காக தான் இதை வேண்டாம்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த டார்க் என்ன, அது மட்டும் இல்லாமல் இது எந்த அளவுக்கு மோசமான டார்க் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உண்மையிலேயே பென்டனில் இருந்த அளவுக்கு இதுக்குள்ளேயும் டார்க்ஸ் இருக்குது. ஸோ அந்த டார்க் உண்மையா பொய்யா அப்படின்றத பற்றி இது அடுத்த வீடியோ தெளிவாக பார்க்கலாம். மேலும் இதுவே பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான ஸோ சந்திக்கிறேன். போட்றேன். பாய்.